வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய நாளில் மன நிம்மதி, மனநிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ பராபர வருடம் சித்திரை மாதம் 14ஆம் நாள் திங்கட்கிழமை, ஆங்கிலத்தில் 27/4/2026 மாலை 6:16 வரைக்கும் வளர்ப்பிறை ஏகாதசி திதியும் அதற்கு பிறகு துவாதசி திதியும் காணப்படுது. இரவு 9:19 வரைக்கும் பூர நட்சத்திரமும் அதற்கு பிறகு உத்திர நட்சத்திரமும் காணப்படும். இரவு 9:36 வரைக்கும் துருவ நாமயோகமும் அதற்கு பிறகு வியாகத நாமயோகமும் காணப்படும். காலையில் 6:09 வரைக்கும் வணிசக்கரணமும் இரவு மாலை 6:17 வரைக்கும் பத்திரைக்கரணமும் அதற்கு பிறகு பவக்கரணமும் காணப்படும். இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தீங்கன்னா நாள் முழுவதும் சித்த யோகம் இருக்கு. இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தீங்கன்னா கிழக்கு திசையில் இருக்குது. அதுக்கான பரிகாரம் தயிராகும். கிழக்கு திசையை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் தயிரை தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அடுத்து இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம். காலைல 6லேருந்து 7 வரைக்கும், மாலையில் 4:30லேருந்து 5:30 வரைக்கும் நல்ல நேரமும், காலையில் 7:31 இருந்து 9:03 வரைக்கும் ராகு காலமும், காலையில் 10:36லேருந்து 12:08 வரைக்கும் யமகண்டமும், மதியம் 1:41 மாலை 3:14 வரைக்கும் குளிகை நேரமும் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய நாள் விவரங்கள் எடுக்கும்போது ஏகாதசி திதி தசமி திதி காலையோட முடியுது. அதோட ஏகாதசி திதி, அதாவது ஏகாதசி தசமி திதி முடிஞ்சு ஏகாதசி திதி ஆரம்பிச்சிருக்கு. மாலை 6:16 வரைக்கும் இருக்கும். இப்போ ஏகாதசி திதியில் பார்த்தீங்கன்னா புதிதாக தொழில் வியாபாரங்கள் எதுவும் ஆரம்பிக்கக்கூடாது. அப்படி ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் அடுத்தவர்கிட்ட நீங்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை, இல்லைன்னா எல்லாத்தையும் அடகு வச்சுட்டு அவருக்கு நம்ம வட்டியோ ஏதோ கட்டக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அதனால் இந்த விஷயங்களில் இன்றைக்கும் இந்த நாளையும் ஒதுக்கிடுங்க. ஆனால் இந்த நாள் எதுக்கு நல்லது அப்படின்னா உலக இயக்கத்திற்கும் உலகத்தின் ஆதாரமான நாதத்திற்கும் அதிபதியாக இருக்கும் சங்கு சக்கரதாரி அப்படின்னு சொல்லக்கூடிய மகாவிஷ்ணு வழிபாடு விரதம் இருக்குது சிறப்பு. விரதம் இருக்க முடியாத சைவ உணவுகள் அல்லது இலகுவாக சமிப்பாடு அடையக்கூடிய உணவுகள், மரக்கறி வகை உணவுகளை இன்னைக்கு சைவ சமயத்தவர் சைவ உணவாக மாற்றி வைத்திருக்காங்க. அதனால சைவ உணவுன்னு நம்ம சொல்றோம். ஒவ்வொன்றுக்குமே ஒரு விளக்கம் இருக்கு. சைவ உணவுன்னு ஒரு உணவு இல்லை. மரக்கறி வகைகள் அப்படிங்கிற உணவுகளை, தானிய வகை உணவுகளை சைவ உணவாக மாற்றப்பட்டிருக்கு. அவ்வளோதான். அதுகளை உட்கொள்வது சிறப்பாக இருக்கு. அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். இந்த ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துக்கிருக்கேன். எப்படி பலன் பார்ப்பது? உங்கள் ஜான ஜாதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் எங்கே லானா போட்டிருக்குன்னு பாருங்கள், 1 போட்டு பாருங்கள், இல்லைன்னா ஒரு கோடு போட்டிருக்கும், அது லக்னம். அதே மாதிரி அதில் போடலையா முதல் பக்கத்தில் பாருங்கள், விவரங்கள பக்கத்தில் போட்டிருப்பாங்க. இல்லை அந்த ராசி கட்டத்துக்கு கீழே போட்டிருப்பாங்க. லக்னம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன் லக்னத்தை தெரிஞ்சுக்கணுன்னா பலன் பார்க்குறதுக்கு லக்ன பலனை தான் பார்க்கணும், ராசி பலனாக இல்லை. ராசிங்கிறது சாதாரணமாக உடல் மனம் சார்ந்த விஷயம். அதுக்கு தான் அதிபதி சந்திரனாக இருக்கிறார். அந்த சந்திரன் யார் அப்படின்னா அவருடைய சிறப்பம்சமே உடல் மனக்காரகம். உயிர் எங்கே இருக்குது? லக்னத்தில் இருக்குது. உயிரை யார் கொடுக்குறா? சூரிய பகவான். அப்போ இந்த சூரிய பகவான் தான் உடல் வலிமையை, உயிர் சக்தியை கொடுக்குறாரு. அவர் தான் உற்பத்திக்காரகன், ஆத்மாக்கெல்லாம் காரகன். அப்போ நீங்கள் லக்னத்தை தான் கண்டுபிடிக்கணும். சித்திரை மாதத்தில் அவர் மேசராசிலையும், வைகாசி மாதத்தில் அவர் ரிஷபராசிலையும், ஆனி மாதத்தில் அவர் மிதுன ராசிலையும், தை மாதம் பிறந்துச்சுன்னா அவர் மகர் ராசிலையும், மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் கும்பராசிலையும், அவருடைய சூரிய உதயத்தின் போது அவருடைய
அந்த சூரிய கதிர்கள் அந்த ராசியின் வழியிலாக பூமியை நோக்கி அடையும். இப்போ பூமி சுழல சூரியன் ஒளி அங்கிட்டு முதல்ல மேஷத்துக்கு படும், அப்புறம் ரிஷபத்துக்கு படும், அப்புறம் மிதுனத்துக்கு படும். அப்படியே 12 ராசியை சுற்றி வருவார். இது ஒரு சராசரியாக சொல்லணும்னா 24 மணித்தியாலங்களில் 12 ராசி கட்டங்களை சுற்றி வருவார். சூரியன் ஒளி எங்கே படுதோ அங்கே உற்பத்தி நடக்குது, அதுதான் லக்னமாக மாறுது. அப்போ லக்ன பலனை பார்க்கணும். அடுத்து உங்களுடைய மகா திசை புத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். தசைநாதனும் புத்திநாதனும் கர்ம நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பார்த்துக்கணும். இந்த மகா திசையும் புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகமானு பார்க்கணும். ஒரு மகா திசையில் ஒரு புத்தி ஊழ்வினை புத்தி நடக்கும், அந்த புத்தி நடக்குதா இல்லையான்னு தெரியும். இவ்வளத்தையும் தெரிஞ்சு நீங்கள் பலனை பார்த்தீங்கன்னா அந்த பலன் உங்களை சிறப்பாக வழி நடத்தும். இல்லைன்னா அந்த பலன் உங்களுக்கு ஒரு வேஸ்ட்டு, தேவையற்ற ஒரு விடயம். நாங்கள் காலையில் வந்து ஒரு பொய்யை சொல்லிட்டு போகிற மாதிரி உங்களுக்கு தோணும். இது கூட உங்களுக்கு மாய பிம்பம் தான். நாங்கள் சொல்கிறது உங்களுக்கு சரியாக இருந்தால் இவ்வளத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பார்ப்போம். அடுத்து ராசிக்கு பலனுக்குள்ளே போயிடுவோம். மேசராசி அன்பர்களே, மேசராசி இன்றைக்கி உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வீடு காணி வாகனம் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் உங்களுக்கு நன்மை நடக்கும். வாங்கிறது விற்கிறது, கடன் சிக்கல் எல்லாம் தீரும். அடகு வைக்கிற மீட்கிறது எல்லாமே நடக்கும். அதே மாதிரி கல்வி சார்ந்த விஷயத்தில், உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் நீங்கள் நினச்சே நடக்கும். வாழ்க்கையை மாற்றத்துக்குரிய ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னா இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. உங்கள் முயற்சி உங்களுக்கு வெற்றியை தரும். கணவன் மனைவிலே அந்யோன்யம் இருக்கிறவங்க மன நிம்மதி கூடும். உயர்கல்வி படிப்பவர்களும் சரி, சாதாரண கல்வி படிப்பவர்களுக்கும் இன்றைக்கி அதுக்கான உங்கள் முயற்சிக்கான வெற்றி கிடைக்கும். அந்த முயற்சியை சரியாக பயன்படுத்தி கொள்றதுக்கு நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை, மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், சூரிய பகவான், குலதெய்வம், கண்ணா, யோகாதிபதி இவங்களை வழிபடுறதோட ஆதிபராசக்தி கவச பாராயணம் அல்லது பாந்து கேட்குற நன்மையை தரும். அடுத்து ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லி எதை செய்தாலும் கவனமாக செய்யுங்க. நீங்கள் என்ன செய்துக்கிட்டு இருந்தாலும் கவனமாக செய்யுங்க. ஒரு முயற்சி எடுத்திங்கன்னா அதில் தடை வரத்தான் போகுது. குடும்ப உறுப்பினர்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லுங்கள். அதே மாதிரி அவங்க எல்லா விஷயத்துலேயும் ஒரு தொழிலை செய்கிறீங்க, அது புதுசாக ஆரம்பிக்கிறீங்க, ஒருத்தரை சந்திக்க போகிறீங்க, ஒரு பத்திரங்களை வந்து பதிவு செய்ய கொடுக்க போகிறீங்க, ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு அது வந்து சரி பார்க்கணும். இப்படி எல்லாம் நிறைய விஷயங்களை செய்து பொறுமையும் அமைதியும் நிதானமும் கவனத்தோடு இன்றைக்கி இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்றதுக்கு நீங்கள் செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், ஆஞ்சநேயர், குலதெய்வம், கண்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, வாழ்க்கையில் எல்லாருமே சில விஷயங்களை நம்ம செய்துக்கிட்டே தான் இருப்போம். முக்கியமாக இன்றைக்கி நீங்கள் வந்து குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கும். அந்த குடும்ப உறுப்பினர் யாராக இருக்கட்டும், முக்கியமாக சொல்லணும்னா கணவன் மனைவி வாக்குவாதங்கள், சண்டைகள், அது யாராக இருக்கட்டும், அப்பா அம்மா, அதுலேயும் முக்கியம்னா கணவன் மனைவி சண்டைகள், வாக்குவாதங்கள் எதையும் செய்ய வேண்டாம். திருமணம் சம்மந்த வாழ்க்கை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முடிவு எடுக்க வேண்டாம். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முடிவு எடுக்க வேண்டாம். கையில் இருக்க பணத்தை தேவையில்லாமல் செலவழிக்க வேண்டாம். வார்த்தை பிரயோகங்களை பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா சிக்கல் வரும்போது தேவையில்லாத வார்த்தையை பேசிடுவீங்க. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள புத பகவான், அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, மகாலட்சுமி, குலதெய்வம், கண்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக உங்களுக்குள்ள ஒரு உத்வேகம் பிறக்கும். உத்வேகம், நீங்கள் செய்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து நன்மை தரக்கூடிய நேர்மறையான பாதையில் போகிறதுக்கான வழிகளை காட்டக்கூடியதாக இருக்கும். அதில் கடன் கொடுக்கல் வாங்க சிக்கல்களை தீர்த்து கொள்ளுங்க. நோயிலேருந்து வெளியேறதுக்கான வழிகள் கிடைக்கும், அதுலேருந்து வெளியே வாங்க. தொழிலில் அடுத்த நிலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதையும் சரியான முறையில் முயற்சி பண்ணுங்கள். அதுக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேடி வரும். வெளிநாடு போகணுமா, முயற்சி பண்ணுங்கள், தொழில் வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்க உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான், விநாயக பெருமான், குலதெய்வம், கண்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக கடல் கடந்து தொடர்போடு எதை செய்துக்கிட்டு இருந்தாலும் கவனமாகவும் நிதானமாகவும் செய்யணும். குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு குழந்தைகள் விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் எடுத்துடக்கூடாது. காதல் விஷயம், அதாவது
குடும்ப சொத்து பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தேவையற்ற செலவுகள் விரயங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கும். காதல் களியாட்டம் கொண்டாட்டங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மன நிம்மதி குறைவாகவும் தூக்க இன்மை பிரச்சனைகளோ அல்லது ஏதோ ஒரு சிக்கலை மாட்டுப்பட்டு இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலைகளோ உங்களுக்கு தோணலாம். கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருங்க, அதுக்கான வழி பிறக்கும். இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கணும். நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையானதாக அமையும். அடுத்து கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ளுங்கள். தேவையில்லாத எதிர்பார்ப்புகளை வளர்க்கும் போது ஒரு குடும்பத்திலேயே இருக்கலாம், கணவன் மனைவி இடத்துலையே இருக்கலாம், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையா இருக்கலாம். இந்த எதிர்பார்ப்புகளை நீங்கள் குறைச்சிக்கிட்டா நன்மை தரும். தாய் வழி உறவுகள் தாய் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி இடத்திலே சில கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, அந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மன நிம்மதி கொஞ்சம் குலையிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் அன்னை அக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா இவங்களோட பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் குலதெய்வம் கர்ண யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவச பாராயணம் அதை பார்த்து கேட்குறேன் நன்மையை தரும். அடுத்து துலா ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் தொழிலுக்கு முயற்சி பண்ணுங்க, குழந்தைக்கு முயற்சி பண்ணுங்க, முக்கியமாக ஆண் குழந்தைக்கு முயற்சி பண்ணுங்க, தொழிலை விருத்தி அடையத்துக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த முயற்சிகள்லாம் தடை வரும். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்துடக்கூடாது. எதை செய்தாலும் தொழிலாக இருக்கட்டும் வாய்ப்பாக இருக்கட்டும் ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா அவசரப்பட்டு முடிவு எடுத்துறாங்க. பயணங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணுங்கள். தம்பி தங்கைகள் அதே மாதிரி குழந்தைகள் ஆண் குழந்தை விஷயம் தந்தையினுடைய விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்றதுக்கு நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கருணாதன் யோகாதிபதி வழிபாடுகளோடு சேர்த்து நீங்கள் இன்னைக்கு முருகப்பெருமான் வழிபாடு செவ்வாய் பகவான் வழிபாடு செய்து கொள்வது சிறப்பாக இருக்கும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா தந்தை வழி உறவுகள் அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் சார்பாக சில எதிர்பாராத நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு. கல்வியில் முன்னேற்றம், குடும்பத்தில் மனமகிழ்ச்சி, வாழ்க்கையில் ஏதோ ஒரு தீர்மானம் எடுக்கணும்னா எதிர்பாராத விதத்தில் ஒரு சில வாய்ப்புகள் வரும். அதுகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டு அந்த தீர்மானத்தில் முன்னேறணும். குடும்பத்தில் புது உறுப்பினர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு. இப்போ செலவுகள் தேவையில்லாத ஒரு நஷ்டமாக விரைவில் அது குறையிறதுக்கு வாய்ப்பு. சேமிப்புகள் அதிகரிக்க இல்லை பண வரவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்றதுக்கு நீங்கள் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு அவரோட சூரிய பகவான் குலதெய்வம் கர்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்தது தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் வாழ்க்கை துணையும் நீங்கள் தேவையில்லாத சிக்கல்களை பேசி அழுத்தங்களை உருவாக்கி உங்கள் வாழ்க்கை துணைக்கும் சிக்கலை உருவாக்க போகிறீங்க. நீங்களும் அவங்களும் சரி கவனமாக இருக்கணும். எதிர்பார்த்த சில விஷயங்கள் உங்களுக்கு தடைப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றது வெளியே இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் போனாலும் சரி வந்தாலும் சரி கொஞ்சம் கவனமாக இருங்க. களவு போகிறது திருட்டு போகிறதெல்லாம் நடக்கிறதுக்கு. ஏன்னா நீங்களே இன்றைக்கி ஒரு சக்தி இல்லாத மாதிரி ஏதோ ஒன்று இழந்த மாதிரி இருப்பீங்க. அதனால சிக்கல்களை உருவாகிறதுக்கு வாய்ப்பு. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்றதுக்கு நீங்கள் ஆஞ்சநேயர் அது மட்டும் இல்லை உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் அவருடைய அதிபதி தட்சணாமூர்த்தி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடுகள் செய்து கொள்ளுங்கள். இதனால் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும்னா இன்றைக்கி அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது திருமணமாக இருக்கலாம் அல்லது திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம். கணவன் இருக்க கருத்து வேறுபாடு தீர்த்துக்கணும்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வெளிநாட்டு வாய்ப்புகள் கடற்கடந்து தொடர்போட ஏதோ ஒரு விஷயம் செய்கிறீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவருக்கோ மனைவிக்கோ வெளிநாட்டு வாய்ப்போ ஒரு நல்ல தொழில் முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படி பல வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது. அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் மகாலட்சுமி சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கர்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும்.
அடுத்து கும்ப ராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. நோய் நொடிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் சார்ந்த விஷயங்களில் அவசரப்பட்ட எந்த முடிவும் செய்யாதீங்க. அவசரப்பட்டு எந்த எதிர்பார்ப்புகளையும் வச்சுக்கொள்ளாதீங்க. அதே நேரத்தில் எந்த விஷயமா இருந்தாலும் யோசித்து நிதானமாக செயற்படக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்ளுங்க. எதிரிகள் தொல்லைகள் இருக்கலாம், கொஞ்சம் கவனமாக இருங்க. நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் விநாயக பெருமான், சனி பகவான், குலதெய்வம் கண்ணன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மீன ராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது சொத்து, பூர்வீக சொத்து, குடும்ப சொத்து இது சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முக்கியமாக பாக பிரிவினை வாங்கிறது, விற்கிறது, தொழில் சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், ஆண் குழந்தைகள் சார்ந்த விஷயம், முக்கியமாக ஆண் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா காதல், களியாட்டம், கொண்டாட்டங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம் கண்ணன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சிகளாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.